ஹலோ நண்பா. தனி ஒருவன் நினைத்து விட்டார். இன்னைக்கு நம்ம என்ன படத்தை பத்தி பார்க்க போறோம்னா, கார்த்திக் யோகி இயக்கத்தில் வெளிவந்த வடக்குப்பட்டி ராமசாமி இந்த படத்தை பத்தி தான் நீங்க நம்ம பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்டார்டிங்லேயே ஒரு சின்ன பையனை கட்டுறாங்க. அதாவது அவன் இருக்கிறதுலே ஏழையாகவும் அவன் ஒரு பானை செஞ்சு விற்கிற ஒரு வியாபாரியாகவும் காட்டுறாங்க. அவனுக்கு மூட நம்பிக்கையே இல்லை, அவனுக்கு சுத்தமா மூட நம்பிக்கை இல்லாத ஒரு தனமும். இந்த ஊர் மக்கள் எல்லாரும் மூட நம்பிக்கையோட மூழ்கி இருக்காங்க. அதே நேரத்துல அந்த பானை விற்கிற இடத்துல ஒரு திருட்டு சம்பவம் நடக்குது. அது திருடி ஒரு இடத்துல வைக்கிறான், அங்க ஒரு திருட்டு சம்பவம் திருப்பி ஒரு இடத்துல நடக்குது. ஸோ ஊர் மக்கள்லாம் பார்த்து இங்கதான் கடவுள் இருக்கு அப்படி இப்படின்னு ஒரு ஸ்க்ரீன் ஓடுது. அவன் என்ன பண்றான்னா, இவங்க எல்லாம் மூட நம்பிக்கையாக தான் இருக்காங்க, ஸோ நம்ம பணம் சம்பாதிக்க ஒரு வழி இல்லை, கண்டிப்பா நம்ம இவங்களை வச்சு நம்ம பணம் சம்பாதிக்கலாம்னு சொல்லி அந்த இடத்துல ஒரு கோயில் கட்டுறான். அந்த கோயில் ரொம்ப டெவலப் ஆகுது. ஸோ அந்த கோயிலை கும்பிடுறவங்க வந்து காணிக்க மாலை இதுன்னு சொல்லி அதுல இருந்து நிறைய சம்பாதிக்கிறான். ஸோ இவ்வளவு தூரம் சம்பாதிக்கிறத பார்த்து அந்த ஊருக்கு ஒரு தாசில்தார் வர்றாரு. அவர் இதை நம்ம டபுள் மடங்கு ஆக்குவோம், எனக்கு இந்த மாதிரி கமிஷன் தாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. ஸோ இவருக்கு வேணாம், நீ எனக்கு ஐடியா கொடுத்துடல, எனக்கு அதோட போதும் அப்படிங்கிற மாதிரி இவர் சொல்றாரு. ஸோ அந்த தாசில்தார் வந்து அந்த கோயிலை மூடுறதுக்கு நிறைய ஏற்பாடு பண்றாரு. ஸோ அந்த கோயிலை மூடினாங்களா இல்லை அந்த கோயிலை தொடர்ந்தாங்களா, அந்த கோயிலில் உண்மையிலேயே இறை நம்பிக்கை இருக்கா, ஒவ்வொருத்தவங்களோட நம்பிக்கை என்ன அப்படிங்கிறத இந்த படத்துல ரொம்ப அழகாக காமிச்சிருக்காங்க. ஸோ சந்தானம்னாலே காமெடி தான், காமெடினாலே சந்தானம் தான் அப்படிங்கிற மாதிரி இந்த படத்துல அங்கங்க காமெடி வேற லெவலில் இருந்திருக்கு. ஸோ மொட்டை ராஜேந்திரன் வராரு, அவரோட காமெடி அதுக்கு மேல இருக்கு. ஒவ்வொரு ஆக்டரோட காமெடியும் ரொம்ப அழகா இருக்கு. ஸோ ஹீரோயினி ஏதோ ஒரு படத்துல வந்து ஹீரோயின் வந்துட்டு போகாம இந்த படத்துல ஹீரோயின் வந்து அவங்களோட கேரக்டர் பண்ணி அவங்க கடைசி நேரத்தில் எப்படி மாறுறாங்க அப்படிங்கிறதையும் ரொம்ப அழகாக காமிச்சிருக்காரு இந்த படத்தோட டைரக்டர். ஸோ ஓவரால் ஃபர்ஸ்ட் ஹாப் வந்து வேற லெவலில் காமெடியாகவும் இருக்கும், என்ன கொஞ்சம் ஸ்லோவாக இருக்கும், ஏன்னா அந்தந்த கேரக்டரோட டெவலப்மெண்ட் வந்து கொஞ்சம் ஸ்லோவாகுது. மித்தபடி வேற லெவலில் இருக்கு. செகண்ட் ஹாஃப் வந்து ஓவரால் எப்படி இருக்கு அப்படிங்கிறதையும் இந்த படத்தை ரொம்ப அழகாக காமிச்சிருக்காரு இந்த படத்தோட டைரக்டர். ஸோ ஃபேமிலியா எல்லாரும் கண்டிப்பாக பார்க்க வேண்டிய ஒரு படம் தான் வடக்குப்பட்டி ராமசாமி. ஸோ தயவு செஞ்சு எல்லாரும் ஃபேமிலியா தியேட்டருக்கு போய் பாருங்க. வேற ஒரு நல்ல வீடியோவோட கண்டிப்பாக நாளைக்கு வந்து பார்க்கலாம்.